ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்வா ஸ்டார்டிங்லே ஹீரோ வந்து கிரேட் கம்ப்ளேஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டான். அப்படியே பக்கத்தில் சவுண்டு கேட்குது. அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஏமா சின்ன பொண்ணு கவலைப்படுற, அண்ணனை பார்த்துலாம் பயப்படாத, நம்ம வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நம்ம எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு அவங்களும் பேசிட்டு இருக்க. ஹீரோ என்னடான்னு சொல்லி போய் பார்க்குறான். போய் மரத்து மேலே நின்று பார்த்தா அங்கே ஒரு பொண்ணை வந்து 4-5 பொறுக்கி பேருங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கேன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து என் வயசுல இருக்க எந்த ஒரு பொண்ணு கூடயும் நான் பேசல அப்படின்னு ஹீரோ யோசித்து இருக்கப்பயே அங்கே பார்த்தா அவங்க அந்த பொண்ணோட சட்டையெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ இப்போ நான் தான் ஹீரோ, நான் தான் அந்த பொண்ணை காப்பாற்றணும் சொல்லி ஹீரோ குதிச்சுட்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறான். கீழே ஒரு அட்டாக் போகுது. யாரான்னு பார்த்தா அந்த லின்சான். அப்படியே அங்கே இருந்த ஒரு சொட்டையன் தலையிலே ஏற்றிட்டு அவனும் கத்தி எடுத்துட்டு அங்கே இருக்கவங்கிட்ட சொல்கிறான், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணு மேலே கை வைப்பீங்க பொறுக்கீங்களான்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து ஏன்டா என் வாழ்க்கையிலேயே வந்து விளையாடுற அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்கே ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான், உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கே இருந்தோ வந்து எங்கள் மைட்டி டைகர் கேங்கவே எதிர்ப்பீங்க அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ இன்னொருத்த வந்து ஒரு போஸ்டர் காமிச்சு சொல்கிறான், ஏன்னா இங்கே வந்து இந்த புறம்போக்கை பாருங்க அப்படின்னு காமிச்சா அதில் ஹீரோ தான் இருக்கான். அதில் என்ன எழுதி இருக்குன்னா, இந்த செகண்ட் யங் மாஸ்டர் நீங்கள் பிடிச்சா உங்களோட ரிவார்டு 100,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் கிடைக்குன்னு சொன்னாடியே அவையெல்லாம் சும்மா இருப்பாங்கலாம். தம்பி நம்ம பணக்காரன் ஆயிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவைய சட்டையெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த லின்சானும் பார்த்துட்டு இருக்கான். அந்த லின்சான் அப்போதான் பார்க்குறான் ஹீரோ வந்தது. என்னடா மூஞ்சி பழசாக இருக்கு, என்ன பழசாக இருக்கா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 27th சாப்டர் ஸ்டார்டிங்லே இவங்கெல்லாம் சட்டையை கழட்டி ஏதோ பில்லை எடுத்து வாயில போட்டுட்டு இருக்கானுங்க. அப்படியே அங்கே ஒருத்தன் சொல்கிறான், இதுதான் பர்சர்க்கர் பில், இதை போட்டா ஒரு ஆளோட பவர் டபுளா மாறும் அப்படின்னு சொல்றான். இது எதுக்குடா என்கிட்ட சொல்றான், நீங்க என்னடா பண்ண வந்தீங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அந்த லின்சானோட யோசனை அப்படியே அந்த சைடு போது. ஒருவேளை அவங்க அவனுங்களா இருப்பானுங்களோ யோசிச்சா அப்படி இருக்காது. இவனுக்கு வந்து அந்த ஸ்கில் அந்த பில்லை போட்டு பவர் ஏற்றதுக்குள்ள அவங்கள அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறதுக்குள்ள அங்க 3 பேர் கழுத்தும் வெட்டப்படுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவங்க 3 பேரையும் ஒரே செகண்ட்ல கொண்டுட்டான். சிஸ்டமும் நீங்க 3 பேரை கொண்டதுக்கு 300 பாயிண்ட்னு கொடுக்குது. அப்ப அந்த லின்சான் பார்த்து மிரண்டே போயிட்டா. என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் அட்டாக், இவன் மொதையோட பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டான்னு பார்க்குறான். அப்போ லின்சான் என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் சொல்லி ஹீரோவும் பேசுகிறான். அப்படியே அந்த பொண்ணும் பேசு, என்னோட பேரு ஷியான், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த லின்சான்னு சொல்கிறான், ஏன் மேடம் இவ்வளோ ஃபார்முலா வந்துக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தெருவில் இருக்கிற புறம்போக்குகளை அடிக்கிறத என்னை மாதிரி கல்டிவேட்டருக்கு வேலை அப்படின்னு அவனும் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்க என்னடா நடக்குது இங்கேன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கீழே ஒருத்தன் அவன் இன்னும் சாவாமல் அங்கே இருக்கிற சிக்னல் ஃபயரை தவுந்து வந்து எடுக்கிறான். அப்படியே அவனும் சொல்கிறான், 100,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை விட்டு தரமாட்டேன்டான்னு சொல்லி அவனும் சிக்னல் கொடுத்துறான் அவன் டீமுக்கு. அப்படியே நம்ம ஆளுகளும் பார்க்குறாங்க, இது அந்த மைட்டி டைகர் கேங் சிம்பிள் தானே அப்படின்னு பார்க்குறப்ப அவன் பேச ஆரம்பிக்கிறான், எங்களோட கேங் லீடர் அவர் ஸ்பிரிச்சுவல் மாட்டர் வில்லியம்ல தேர்ட் ஸ்டேஜில் இருக்காரா, நீங்கள்லாம் செத்தீங்கன்னு சொல்லிட்டு அவனும் மயக்கம் போடுறான். அந்த பொண்ணு ஸ்பிரிச்சுவல் மாட்டர் வில்லியமா அப்படின்னு சொல்லி ஸ்டாக்காக நம்ம லின்சான் சொல்கிறான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க மெஸ்ஸியான், நாங்கள் வந்து உங்களை பாதுகாக்கிறோன்னு சொல்கிறான். தம்பி நீ பயமில்லாத புலிதான், நாங்கள் கிளம்புறோம் குட் லக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறான். அப்போ ஹீரோ நினைக்கிறான், இந்த மாதிரி வாய்ப்பு உனக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 28th சாப்டர் ஸ்டார்டிங்லே அந்த மொட்டை அனுப்பிவிட்ட சிம்பிளை வந்து இந்த மைட்டி டைகர் கேங் லீடர் பார்த்துட்டான். அவன் பார்த்தோடையுமே கண்டுபிடிச்சிட்டான், இது அந்த கூப்பை கின்ஃபென்காக தான் இருக்கும், வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்கிறப்ப அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஆனால் லீடர் ரூயின்ஸ் என்ன பண்ணுறான்னு கேட்க, அவனை பிடிக்கலாம் அவ்வளோ நேரம் ஆகாது, அவனை பிடிச்சிட்டு வந்து சரட்டுன்னு அந்த ட்ரெஸரையும் எடுக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இந்த சைடு பார்த்தா ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த லின்சான் தான் நினைக்கிறான், நம்ம இதே பெருமையோட ஓடிடுவோமா, இல்லை இங்கேயே இருந்து அவங்க கிட்ட நம்ம தலையை கொடுப்போமா, வேணா ஓடிடுவோன்னு சொல்லி லிங்க் பதர் வெயிட் பண்ணுங்க நானும் வரேன்னு அவனு ஓடுறான். அப்போ அந்த பொண்ணு நினைக்குது, நீ டுபாக்கூடாடா அப்படின்னு கேட்பேன். அப்போ சிஸ்டம் சொல்லுது, சூசன் ஒன்று அசிங்கப்பட்டதுக்கு உங்களுக்கு 500 பாயிண்ட்னு கொடுக்குது. ஹீரோ யோசிக்கிறா, என்ன இந்த ஃபீலிங்க்லாம் பாயிண்ட் கிடைக்குமான்னு சொல்லி ஹீரோ சேர்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த லின்சானும் பேச ஆரம்பிக்கிறான், பிரதர் எனக்கு ஒண்ணுதான் புரியல, உங்களுக்கு இருக்கிற பவருக்கும் உங்களுக்கு இருக்கிற பதவிக்கும் நாம எதுக்கு ஓடிட்டு இருக்கணும், நம்ம இப்ப எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்னு அவன் பேசுறப்ப ஹீரோ ஒன்னு சொல்றான் பாருங்க, அது ரொம்பவே சிம்பிள், நம்ம வந்து இப்ப மத்தவங்களோட பவரை நம்பியும் நம்ம ஆன்சிஸ்டரோட ப்ரொடக்ஷனை நம்பியும் இருந்தா நம்ம இன்னைக்கு முன்னேறது, அதனால நான் எப்பவுமே
எப்பயுமே என் பவரை மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றப்ப சிஸ்டம் சொல்லுது ஹீரோ அவரே பீத்திக்கிட்டனால உங்களுக்கு வந்து இன்வெர்டரி சைஸ் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ காண்டாயிடுச்சு. சிஸ்டம் அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்றான். அப்படியே அந்த லின்சானும் சொல்றான் கின் பிரதர் அது ஒரு சிறந்த ஆம்பிஷன் தான், நானும் உங்க ஆம்பிஷனை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பிரதர் லின் நீங்க வந்து அங்க அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தான் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, நீங்க திரும்ப அந்த பொண்ணை பாதுகாக்க டியான்சின் சிட்டிக்கு போலையா அப்படின்னு கேட்க அவனும் சொல்றான் நான் எதுக்காக வந்தேன்னா வெளி உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிறதுக்காக தான் வந்தேன், அதை கத்துக்கிட்டது அப்புறம் தான் நான் திரும்ப போவேன் அப்படின்னு அவனும் சொல்ல ஹீரோ யோசிக்கிறான் ஓ வெளி உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு நானும் வெளி உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்க தான் வந்தேன் அப்படின்னு அதுவும் சொல்ல ஹீரோ யோசிக்கிறான் நீங்க 2 பேரும் வெளி உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்க வந்தீங்க அப்படின்னு பாக்குறப்ப ஹீரோ அப்படியே யோசிக்கிறான் நான் ஒரு 10 வருஷமா புத்தக புழுவா இருந்திருக்கேன்டா, இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் சொல்றதெல்லாம் மொத்தம் நம்பலாம் ஆனா நான் இல்லடா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ ஒன்று சொல்றான் அவனுங்க அப்படிதான் சொல்லுவானுங்க நான் வெளி உலகத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை வளர்க்க போறேன் அப்படி இப்படின்னு, ஆனா உண்மை என்னன்னா அவனுங்க ஏதாச்சும் ரூயின்ஸை தேடி வந்திருப்பானுங்க இல்ல ட்ரெஸ்ஸர் இல்லைன்னா பொண்ணுங்க, அவனுங்க கண்டிப்பா வெறுங்கையோட ரிட்டர்ன் போக மாட்டானுங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் பொண்ணுங்க ப்ரோட்டாகனிஸ்டால காப்பாற்றப்படுற எல்லா பொண்ணுங்களும் வீட்டை விட்டு ஓடி வந்ததா இருக்கும் இல்லைன்னா உருப்படாதான் இருக்கும், அதுகளை வச்சு ஒன்னுத்துக்கும் இல்லை, அது மட்டும் இல்லை அதுகளை காப்பாத்திக்கிற அளவுக்கே ஒரு ஸ்கில்லும் இருக்காது ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுங்களை கழுவி ஊத்துறான். ஆனா எப்படி இருந்தாலும் நாய் ப்ரோட்டாகனிஸ்ட் பயலுக இந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைனாலும் அவங்க கூடயே இருப்பானுங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்களும் லேட்டா இவனுங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி நிக்க ஆரம்பிக்கும். அந்த பொண்ணோட துணியை பார்த்தா லக்ஸூரியஸா இருக்கு, அவ பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கா, அவளோட அப்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பொண்ணு கண்டிப்பா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவளா தான் இருக்கணும், அதனால இவன் மேல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், எபிசோடு ஏதோ முடிஞ்சு என்னால் முடிஞ்சளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியல, சாரி ஃபார் தட். ஏன்னா வீடு பக்கத்தில் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, அவனுங்க வேற டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நான் பேசுறப்பெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா டம்முன்னு சவுண்டு, ஏன்னா சுத்தமாக முடியல. இப்பயும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் ரொம்ப தூரமாக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதனால வந்து நேற்று போட முடியல, சாரி. அதை புரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தட்ஸ் ஆல் கைஸ், பாய்.